நம்ம நேத்துக்கு பதிவுல பார்த்திருப்போம். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யுகேக்கு வருகை தந்திருக்காருன்னு. யுகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள் மண்டைய கழுவியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, புட்டின் அவர்கள் என்னைய ஏமாத்திட்டார். இல்ல ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியாது. லெட் மீ டவுன். அதாவது நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாமா? புட்டின் அவர்கள் என்னைய விட்டுட்டாரு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஃபீல் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்கள் அதிகமான மக்களை கொலை பண்றார். அதாவது அவரு நெறைய பேர்த்த இழக்கிறாரு. அவர் எத்தனை பேர்த்த கொல்றாரோ, அதை விட அதிகமா அவர் இழக்கிறாரு. படை வீரர்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் நெறைய பேர் இறக்குறாங்க. உக்ரைனோட வீரர்கள் இறக்குறாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். ஆனா, நேத்திக்கு தான் நம்ம ஒரு பதிவு பார்த்தோம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, 1000 உடல்களை உக்ரைனுக்கு குடுத்திருந்தாங்க. அதுல எவ்வளவு அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா சொல்லல உக்ரைன் அப்படிங்கிறத சொல்லியிருந்த முடியாது. ரஷ்யா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, 24 உடல்களை ரஷ்ய வீரர்களோட இறந்த உடல்களை உக்ரைன் ரஷ்யாகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவையும் இப்ப வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 1000 6000 6000 கொடுத்தாலுமே அவங்க கொடுக்கறது 40க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. அதுக்கு இவங்க ஒரு 18,000 உடல்கள் கிட்ட வாங்கியிருப்பாங்க. இதுக்கே வந்து பண்ணி ஏணி வச்சா கூட எட்டல. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல அதிகமா உயிரிழக்கிறாங்கன்னு தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கணக்கு குடுக்குறாங்க. அது என்ன கணக்கு? அது எப்படின்னு தெரியல. முல்டாவா குடுத்தாங்களோ? ரஷ்ய வீரர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிற மாறி போட்டுறாங்களா? என்ன ஏதுங்கிறது கணக்கு தெரியல. யார் அந்த கணக்கு குடுக்குறாங்களோ தெளிவா இது போல மீடியாக்கள் முன்னாடி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா பரவால்ல. ப்ரூஃப் அப்படிங்கிறது மேற்கு கிட்ட இப்ப சுத்தமா இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மண்டைய கழுவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை ஏமாத்திக்கிறார். ஸோ அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன பண்ணிக்கிறாருன்னா, நேட்டோ நாடுகளுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் குடுக்க போறார். உக்ரைனுக்கு குடுக்கறதுக்காக அதிகப்படியான குவான்டிட்டிஸை இன்கிரீஸ் பண்ண போறாங்க. லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வெப்பன உக்ரைனுக்கு போகுது நேட்டோ நாடுகள் வழியா. அமெரிக்கா தரமாட்டாங்க. ஸோ அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. யூரோப் என்கேஜ் பண்ண தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அதை நோக்கி தான் இந்த எஸ்கலேஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. போர் முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்றது போல உறுதியா நம்பிட்டு, உறுதியா சொல்லிட்டு இருந்து வாக்கு குடுத்துட்டு இருந்த ஒரே தெய்வமா இருந்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அந்த தெய்வத்துக்கே நெஞ்சு உடைஞ்சு போச்சு. 2 பேரும் மாறி மாறி ஒண்ணையா பேசிட்டு இருக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாது. அதனால இப்போதைக்கு இது முடியாது அப்படிங்கிறத வந்து பண்ணா, அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, யுகேல வச்சு பேசும்போது இது போல பேசிட்டாரு. ஸோ இது மிக பெரும் அளவுல பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு உலக நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா உலக நாடுகள் பலரும் பாதிப்படைகிறாங்க. மறைமுகமாவும், நேர்முகமாவும் பல நாடுகள் பாதிப்படைகிறாங்க. அதுக்கான காரணம் சாங்ஷன்ஸ். அதுவும் குறிப்பா நம்மளலாம் உசுர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல வேலைகள்லாம் நடக்கிறதுனால சிக்கல்கள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா டாரிஃப் அப்படி இப்படிங்கிறாங்க இல்லையா? இப்போ வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது, இந்த டாரிஃப் அப்படிங்கிறது பண்ண இயூவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்களாம் டாரிஃப் நம்ம மேல போடுறதுக்கான காரணம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது கிடையாது. நம்ம அதிகப்படியா அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ் வச்சிருக்கணும். நம்ம கோல்ட கொண்டு போய் அவங்ககிட்ட அடமானம் குடுத்தோம்னா போதும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே மேற்கு நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குற மாரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்கனாமி சப்போர்ட் ஆகும். ஸோ அவங்க எக்கனாமி சப்போர்ட் ஆகும்போது அதிகமா வருமானம் வரும். வருமானம் வந்ததுன்னா அவங்க தொடர்ந்து ஆயுதங்கள் செய்வாங்க. ஆயுதங்கள் செஞ்சாங்கன்னா ரஷ்யாக்கு எகெய்ன்ஸ்டா குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இதே மாற்றா ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், நார்த் கொரியா இந்த நாடுகள்லாம் லேண்ட்லி கனெக்டட் தான். நடுவுல ஒரு செவுரு இருக்குது. பாகிஸ்தான் அத மட்டும் புல்டோசர் வச்சு இடிச்சிட்டோம்னா எல்லாம் ரெடி ஆயிரும். ஸோ இந்த நாடுகளுக்கு நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் அமைச்சு இந்த நாடுகள்லாம் மியூச்சுவலா வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் லோக்கல் கரன்சில பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன்ல மிக பெரும் அளவுல சிக்கலாகும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு ஏற்ப உலக நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற போல வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ரெடியா இல்ல. அது மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன டாரிஃப் போட்டாலும், சாங்ஷன் போட்டாலும் அதெல்லாம் ரிவர்ட் அவங்களுக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். இப்போ அது மட்டும் இல்ல இஸ்ரேல பத்தியும் பேசிக்கிறாங்க. இஸ்ரேல், காசா பத்தியும். அக்டோபர் 7 இருக்கு இல்லையா? அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். முதல்ல ரஷ்யா, உக்ரைன் பார்த்தோம். இப்ப இஸ்ரேல் வந்து பண்ண பேசியிருக்காங்க. அக்டோபர் 7 நடந்ததே ரொம்ப வயலண்டான நாடுகள், கொடுமையான நாள். ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு உலகத்தோட வரலாறுல. நான் ஸ்டார்மர் அவர்களோட பல விஷயங்கள் இல்ல சில விஷயங்கள் வந்து பண்ண ஒத்து போகல. அதுல ஒண்ணு பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டை ரெகக்னைஸ் பண்றது. சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது.
இருந்தாலும் இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்படும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாம நார்மலா இது வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, யுகேல உட்காந்து இந்த பேக்ராம் ஏர்பேஸ் ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏர்பேஸ நாங்க மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறது போல. காரணம் என்னன்னா, அங்கிருந்து மணி நேரம் தான் தொலைவுல இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸ் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, சில மணி நேரங்கள்ல டிராவல் பண்ணோம்னா, சீனாவோட அணு ஆயுதம் உற்பத்தி பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த சைட்ட நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இதுக்கு CNN தரப்புல என்னன்னா, மார்ச் மாசத்துல தாலிபானோட ஒப்பந்தம் போட்டு கரண்ட் கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்களோட ஒப்பந்தங்கள் போட்டு மார்ச் மாசத்துல இந்த பேக்ராம் ஏர்வேஸை ரீடேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல CNN தரப்புல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால ட்ரம்ப் அவர்கள் பேசுனதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூகேக்கு போறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு அவரே சொல்லிட்டாரு. இப்போ பிரிட்டனுக்கு வந்ததுனால $350 பில்லியன் அளவுக்கான ஒர்த் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் இந்த விசிட்னால அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஆயுதங்கள் ஏற்றுமதியா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூகேவோட பிரைம் மினிஸ்டரான கீர் ஸ்டார்மர் அவர்கள் அவரு பத்திரிகையாளர் சந்திப்பப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரும் அதே தான் சொல்றாரு. நான் இரு தரப்புலையும் உட்காந்து பேசும்போது பேசுவாங்க இல்லையா? என்ன பேசலாம் பத்திரிகையில அப்படிங்கிறது போல. ஸோ அந்த டைம்ல நம்ம ட்ரம்ப் அவர்கள் பேசினது பார்த்தோம். இப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீன் ரெகக்னிசேஷன் அதுவும் ஒரு பேக்கேஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கிறோம். அங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. டெரிபிளான சிச்சுவேஷன். 2 ஸ்டேட்டுங்கிறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வந்தே ஆகணும் அப்படிங்கிற யூகே தரப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எய்டு அதிகப்படியா காசாக்குள்ள சீக்கிரமா போயே ஆகணுன்றத நான் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்மர் அவர்கள் பேசினார். யுஎஸும் சரி, யூகேவும் சரி இணைஞ்சு உக்ரைன் பத்தியும், இஸ்ரேலை பத்தியும் பேசிக்கிறாங்க. உக்ரைனை பத்தி சில முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, யூகேக்கு அதிருப்தி அளிச்சிருக்கு. அதே போல அமெரிக்காக்கு இஸ்ரேலை பத்தி பேசணும்னா சில அதிருப்தி அளிச்சிருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸ்டார்மர் அவர்கள், பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள், அப்புறம் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இப்போ அடுத்தது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பேசியிருக்கிறாரு. இதுல மறைமுகமான ஒரு விஷயங்களும் இருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்ப கரண்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில 7 லட்சம் வீரர்கள் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல 3 லட்சம் சொல்லியிருந்தாங்க. 4 ஆச்சு, 6 ஆச்சு, இப்ப 7 ஆயிருக்கு. 7 லட்சம் வீரர்கள் லைன் ஆஃப் காம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள இப்போ அட் பிரசன்ட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்டிவா என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க. மிக பெருமளவுல சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அதிகமான வீரர்கள் இருக்காங்கன்னா அதிகப்படியான சண்டைகள் பல இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஏவியேஷன் நீட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது விமானங்கள், போர் விமானங்கள். உள்நாட்டுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லா மீட் ஆனது மட்டும் கிடையாம, எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விமானங்கள், அதுவும் போர் விமானங்கள். ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு போர் விமானங்கள் அதிகப்படியா தேவை. ஏன்னா அதுவும் குறிப்பா நம்மளுக்கு அதிகமான அழுத்தங்கள் இருக்கு. நம்ம ரஃபேல் வாங்க போறோமா? அமெரிக்கா அது வாங்க போறோமா? இல்ல ரஷ்யாவது வாங்க போறோமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா போர் விமானங்கள் இருந்தால் தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அதிகமா ரஷ்யாவோட போர் விமானங்களை நம்பி இருக்கிறதுனால, இப்போ தேஜஸ் இது போல விமானங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்றோம். இப்போ வாங்கக்கூடிய ரஷ்யாவோட விமானங்களும் உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய வகையில டீல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பேசுறாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கும் வரப்போறாரு. வந்தாருன்னா என்ன மாதிரியான முடிவுகள் இருக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இது போல ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு அவங்கள பாதுகாத்துக்கணும்னா கண்டிப்பா இது போல போர் விமானங்கள் தேவை. அது அதிகமா லேக்ல இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா அவங்களோட நீடு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பேட்ச் விமானங்கள் அடிச்சு தள்ளுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட சப்ளை லைன் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. சப்ளை லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ளை லைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடக்குது, உதிரி பாகங்கள் வேணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, விமானங்களுக்கு வேணுங்கிற பொருட்கள் வேணும், மூலப்பொருட்கள் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதை கட்டமைக்கிறதுக்கு கம்பெனிஸ் வேணும், ஃபேக்ட்ரிஸ் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்னா, ரெடி பண்ணி கொடுக்கணும்னா பைலட் வேணும். பைலட் இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்தந்த டைமுக்கு வரும்போது அந்த விமானங்களுக்கு வேணுங்கிற குண்டுகள் வேணும். அந்த குண்டுகள் இருந்துச்சுன்னா, அந்த விமானங்கள் பைலட் எடுத்துக்கொண்டு போய் சொன்ன இடத்துல குண்டுகளை போட முடியும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ இது போல இது நடக்கக்கூடிய விஷயங்களை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு ப்ராசஸ்ல லூப் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது
உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரிச்சாதான் போர்ல ஜெயிக்க முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட் ரஷ்யால இருக்கு. அது போக எக்ஸ்போர்ட்டுக்கும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, நாட்டோ நாடுகள்னால ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரியோட அவங்களால காம்பீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ ரஷ்யாவுக்கு இணையா சீனாவும் இருக்கு, இந்தியாவும் இருக்குன்னா 2 நாட்டோட இண்டஸ்ட்ரிங்கிறது அமெரிக்காவை விட அதிகப்படியா போயிட்டு இருக்கும். ஸோ ரஷ்யா களத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், ஜெயிச்சுட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னா பிரிக்ஸ் ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ மேற்கோட டாமினேஷன் முடிவடைகிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே ஓகே. இப்போ கடைசியா ஒரு விஷயம் வந்து ஓல்கா கிராட் இந்த பகுதிக்கு ஸ்டாலின் கிராட் அப்படிங்கள மாத்துவீங்களா அப்படிங்கள கேட்டிருக்காங்க. மக்கள் தான் முடிவு பண்ணும். ஓல்கா கிராட் மக்கள் அதை ஸ்டாலின் கிராடை மாத்தணுமா அப்படிங்கிற வந்து முடிவு அவங்க தான் எடுக்கணும்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பார். ஏன் இது ஹைலைட் அப்படின்னா, ஓல்கா கிராட் ஸ்டாலின் கிராடா மாறுச்சுன்னா சோவியத் யூனியன் வந்துருச்சு அப்படிங்கிறது போல அர்த்தம். கம்யூனிஸ்ட் ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்துருமா அப்படிங்கிறது போல செய்திகள்ல இதுல உள்ள அர்த்தங்கள் பலவும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யா என்ன விதமான முடிவுகள் எடுக்க போறாங்க. நாட்டோ நாடுகள் எஸ்கலேட் பண்ணீங்கன்னா முடிவு எடுத்துருவோம்ப்பா, ஸ்டாலின்கிராடா மாறிடுவோம் அப்படிங்கிறதோட மிரட்டலா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மேற்கு நாடுகள் இன்வால்வ் ஆவாங்களா? இல்ல, ஏன்னா மேற்கு நாடுகள் இன்வால்வ் ஆகுற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரான்ஸ் புட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க போல தெரியுது. ஆனால் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் பிரான்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸ்ல ஒரு பிரான்ஸ் யூனியன்ல வந்து எதிர்கட்சிகளாக இருப்பாங்க, அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க மேசிவான நேஷனல் வைடு ப்ரொட்டஸ்ட். ஸ்கூல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, மருந்து கடை, பப்ளிக் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்டே வந்து பண்ண பிளாக் த கண்ட்ரின்ற பேரில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மாசான ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இது அண்ட்ரஸ்டாக மாறுச்சுன்னா அடுத்த பிரான்ஸோட அதிபர் மரியா லீபென் அவர்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவங்க வந்தாலும் இதே போல முடிவுகள் தான் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா வர்றவங்களாம் அப்படித்தான் செய்யறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்ஸ் இந்த பிரச்சனை வெளியே வந்துருவாங்களா, இல்லை எப்படி என்ன ஏதுங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்களை இந்த பதிவை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, பிரச்சனை நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் அவங்க சந்திக்கிறார். ஸ்டே சேஃப். பை.